வணக்கம். வெல்கம் டு ஓப்பன் ஐ 24/7. ஸோ நீங்கள் எப்படி வேணால் கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. நான் டெய்லி வந்து இங்கே கரண்ட் அஃபேர்ஸாக கதையாக கேட்டு போயிடுங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப் இனிஷியேட்டிவ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதாவது பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டார் ஆத்ம நிர்பர் நிதி. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பிஎம் ஸ்வநிதி. ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் இனிஷியேட்டிவ் ஹப்புக்கு வந்து என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியா வந்து ஒரு டவுனையே வந்து செலக்ட் பண்ணுது. ஒரு ஃபர்ஸ்ட் டவுன் இதுக்கு செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது என்ன டவுன் அப்படின்னா லக்கன்பூர். ஸோ லக்கன்பூர் வந்து எங்கே இருக்கா அப்படின்னா கத்துவா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ கத்துவா டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருக்குது? ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை யார் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் தான் இதை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து யார் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். அது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிதேந்திர சிங். ஸோ அவங்க தான் வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டவுனே செலக்ட் பண்ண போகிறோம். அந்த டவுன் எது அப்படின்னா லக்கன்பூர். ஸோ லக்கன்பூர் வந்து குத்துவா டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. இதுதான் பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டார் ஆத்ம நிர்பர் நிதி, அதாவது பிஎம் ஸ்வநிதிக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இந்த பிஎம் ஸ்வநிதி அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல லைவ்லிஹுட் கொடுக்கணும். ஸோ லோக்கல் குசைனையே நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப்ஸ் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் இதை வந்து எப்படி பண்ணணும்? ஹைஜீனிக்காக பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது தான் இது. ஸோ இதில் வந்து இந்தியா ஃபுல்லாக எத்தனை ஹப்ஸ் வந்து இருக்குது, எத்தனை ஹப்ஸை வந்து டார்கெட் பண்ணி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் கூட சேர்ந்து இந்தியா ஃபுல்லாக 50 ஸ்ட்ரீட் ஹப்ஸை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா? ஸ்ட்ரீட் ஃபுட் ஹப்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு வந்து எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து இனிஷியேட்டிவாக வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து 25 lakhs வந்து கொடுக்க போகிறாங்க. யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா லோக்கல் அர்பன் பாடிஸ்கிட்ட வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே. இந்த அப்ரூவ்டு ஸ்ட்ரீட் ஹப்ஸ்க்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னா, ஸோ இந்த 25 lakhs வந்து இன்சென்டிவாக கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ இது போக இந்த ஃபுட் ஹப்ஸுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 4 கோடி. ஸோ இந்த 4 crore வந்து ஸ்ட்ரீட் ஹப்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க. எப்படி அப்படின்னா 3 installmentல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் 30%, செகண்ட் டைம் 50%, தேர்ட் டைம் 20% வந்து இதை வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 50 ஃபுட் ஹப்ஸ் வந்து எங்கே பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக யார் யார் கூட சேர்ந்து அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசமும் ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து வந்து பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ நம்ம இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இப்போ உள்ளே கொண்டு வந்தது இந்தியாவிலே ஒரு ஃபர்ஸ்ட் டவுன் இந்த மாதிரி ஃபுட் ஹப்ல கொண்டு வராங்க அப்படின்னா அது இந்த லக்கன்பூர் தான். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சித்கரா யூனிவர்சிட்டி. ஸோ இந்த சித்கரா யூனிவர்சிட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா 20 கோடி செலவில் அட்டல் இன்குபேஷன் சென்டர் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ எதுக்கு அப்படின்னா டீப் டெக் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து இவங்க வந்து அட்டல் இன்குபேஷன் அப்போ வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த சக்காரா யூனிவர்சிட்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பஞ்சாபில் ராய்ப்பூரில் இருக்குது. ஸோ இவங்க தான் இந்த அட்டல் இனோவேஷன் சென்டர் வந்து கொண்டு வர போகிறாங்க. இதுக்கு வந்து இதை எக்யூப் பண்ணுறதுக்கு 20 கோடியை வந்து செலவு பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த அட்டல் இனோவேஷன் மிஷனுக்கான இன்குபேஷன் சென்டர் வந்து எப்படி வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 பேர் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி இந்த சிக்காரா யூனிவர்சிட்டி. ஸோ அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதுக்கப்புறம் நித்தி ஆயோக். ஸோ நித்தி ஆயோக்னு என்ன, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ இவங்க 3 பேரும் கொலாபரேட் பண்ணி தான் கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா? அடுத்து ஸோ ஒரு 2 பேர் செம்மையான எம்ஓஐ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டும், ஸோ அதுக்கப்புறம் TRAI டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்குப்பா இந்த எம்ஓயு அப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஓகே இந்த எம்ஓஏ ஃபஸ்ட்டு எங்கே சைன் பண்ணாங்க அப்படின்னா நியூ டெல்லியில் வந்து சைன் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா லார்ஜஸ்ட் வில்லேஜ் லெவல் டெலிகாம் நெட்ஒர்க்ஸாகவே வந்து கிரியேட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ ஒரு வில்லேஜ் லெவலில் கூட ஒரு டெலிகாம் நெட்ஒர்க் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டியும், ஸோ இந்தியாவிலேயே ஒரு லார்ஜஸ்டான வில்லேஜ் லெவல் டெலிகாம் பர்ஃபார்மன்ஸ் சர்வேயை கிரியேட் பண்ணுறதுக்காண்டி இவங்க 2 பேரும் எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் இந்த இனிஷியேட்டிவில் வந்து யாரெல்லாம் வந்து
இந்த 1 இயர் இது வந்து ஒரு 1 இயருக்கான இனிஷியேட்டிவ். இதில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா பாரத் ஏர்டெல், ரிலையன்ஸ் ஜியோ, வோடாஃபோன் ஐடியா, அப்புறம் பிஎஸ்என்எல். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. மொத்தமாக எத்தனை வில்லேஜஸை கவர் பண்ண போகிறாங்க அப்படின்னா 5.68 lakh வில்லேஜஸை வந்து இவங்க வந்து கவர் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கு வந்து டிஆர்ஏயோட ஒரு ஆப்பை வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதோட நோக்கமே என்ன அப்படின்னா 1.40 கிராம் தக் சேவக்ஸ், அதாவது போஸ்டல் ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க எங்கள் ரூரல் ஏரியாஸில். ஸோ அவங்களுக்கும் இந்த டேட்டா வந்து போய் சேரணும் அப்படின்றது. ஸோ இந்த அக்ரிமெண்ட் யார் யார் சைன் பண்ணலன்னு பார்க்கல. ஸோ ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் சைட்லேருந்து யார் சைன் பண்ணியிருக்காங்க? டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் சைட்லேருந்து மனிஷா பன்சில் படல் அப்படின்றவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க. டிஆர்ஏ சைட்லேருந்து யார் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ்எம்கே சந்திரா அப்படின்றவங்க வந்து இந்த எம்ஓஏ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த டிஆர்ஏ இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 1997 வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இதோட கரண்ட் சேர் வந்து யாருன்னு பார்த்தீங்க, கரண்ட் ஹெட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அனில்குமார் லஹோட்டி. ஸோ அவர் தான் இப்போ இருக்க கரண்ட் ஹெட்டு. ஸோ அடுத்தது வந்து போயிடலாமா? பிஎஸ்என்எல். ஸோ பிஎஸ்என்எல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆண்டெண்டம் அப்படின்ற ஒன்று வந்து சைன் பண்ணுறாங்க. அதெல்லாம் இப்போ புது வார்த்தையாக இருக்குது ஆண்டெண்டம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு ஆடெண்டம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஆல்ரெடி ஒரு எம்ஓயோ ஏதோ ஒன்று சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகே, இவ்வளோ கோடி இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக இவ்வளோ கோடி இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஸோ இதில் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கும் அப்படின்னு எம்ஓஐ சைன் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ இந்த ஷேர்ஸ் மாற்றுறோம் அப்படின்னு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது தான் ஸோ இந்த ஆடெண்டம். ஸோ இது வந்து யார் யார் வந்து சைன் பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷனுக்குள்ள கீழே உள்ள டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனோட டிபிஎன், டிஜிட்டல் பாரத் நிதி, அவங்களும். ஸோ டிபிஎன் அப்படின்னா டிஜிட்டல் பாரத் நிதி. ஸோ அவங்களும். ஸோ அதுக்கப்புறம் குஜராத்தோட கவர்மெண்ட்டும். ஸோ அதுக்கப்புறம் குஜராத் ஃபைபர் கிரிட் நெட்வொர்க் லிமிடெட் அவங்க. ஸோ ஃபைனலி பிஎஸ்என்எல். ஸோ இவங்க எல்லாரும் தான் இந்த ஆடெண்டமில் வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா பாரத் நெட் ரூரல் ப்ராட்பேண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இந்த பாரத் நெட் ரூரல் ப்ராட்பேண்ட். ஸோ இதை வந்து இன்னும் பெட்டர் ஆக்கணும் அப்படின்றதுக்காண்டி எவ்வளோ க்ரோர் வந்து சைன் பண்ணுறாங்க அப்படின்னா 5629 கோடிக்கு வந்து இதை வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ இதை எங்கே வச்சு சைன் பண்ணாங்க அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்க சச்சர் பவனில் வந்து சைன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா இதெல்லாம் ஆல்ரெடி வந்து சைன் பண்ணி குஜராத்தில் பாரத் நெட் ரூரல் ப்ராட்பேண்ட் ரோல் அவுட் ஒன்று வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதில் அடிஷ்னலாக வந்து இவ்வளோ கோடி இன்ஃப்ளூஸ் பண்ண போகிறாங்க இல்லையா, அதுக்காண்டி வந்து இந்த ஆர்டர் நம்ம வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யார் யார் சைன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் சைட்லேருந்து அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து சைன் பண்ணியிருக்கு. அதோட செக்ரட்டரியான பி பாரதி அவங்க வந்து இதை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் சைட்லேருந்து யார் இந்த எம்ஓஏ இந்த ஆடெண்டம் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆதார் பாரத் ரெட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதோட டெபுட்டி டைரக்டர் ஜெனரலான தினேஷ் குமார் கார்க் தான் இந்த இந்த ஆடெண்டம் வந்து சைன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த பாரத் நெட்டை பொறுத்தளவு இது வந்து ஒரு நேஷனல் வைடான ஆப்டிக்கல் நெட்வொர்க். இது வந்து 2011 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அப்புறமா வந்து இதை வந்து பாரத் நெட்னு 2015 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அசாம். ஸோ அசாமில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த இயருக்கு ஃபினான்ஷியல் இயர் 2027க்கு. ஸோ இது அதாவது ஃபினான்ஷியல் இயர் 27க்கு. ஸோ இது யார் பண்ணால் அவங்களோட ஃபினான்ஸ் மினிஸ்டர், அசாமோட ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவங்களோட பேர் ஜெயந்தா மல்ல பௌரா. ஸோ இவங்க தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து எவ்வளோ கோடி வந்து அசாமில் வந்து அடுத்த ஃபினான்ஷியல் இயர் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத அசாமோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி திஸ்பூரில் இருக்குது, அங்கே சொல்லியிருக்காங்க.
எவ்வளோ கோடி அப்படின்னா 2.85 lakh crores வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா 2,85,084 crores. ஓகேவா? ஸோ இத்தனை கோடி வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதாவது அவங்க அந்த ஸ்டேட் அசாமுக்கான பட்ஜெட்டாக வந்து இது இருக்க போகுது. ஸோ இதை அடுத்து எப்படிலாம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா இதோட மேஜர் எஸ்டிமேட்டட் கன்சால்டன்ட் ஃபண்ட் ஆஃப் அசாம் வந்து எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா 1,51,843.23 crore வந்து இருக்கு. இதில் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ இது வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்டு. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா 1,56,714.88 crore இருக்க போகுது. ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இதில் வந்து மேஜராக நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அஸ்ஸாமில் யார் தாக்கல் பண்ணா? ஜெயந்த மலா பௌரா. ஸோ அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸாமில் எவ்வளோ கோடிக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க? 2.85 lakh crores. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது போயிடலாம். அடுத்து உத்தரப்பிரதேசோட சிஎம் யாரு? சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு டவுனை வந்து ரீநேம் பண்ணுறாங்க. ஸோ என்ன டவுன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பதர்ஷா டவுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா அயோத்தியா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ அதை வந்து என்னென்ன நேம் பண்ணுறாங்க? பாரத் நகர்னு ரீநேம் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து இங்கே வந்து ஒரு ரீநேம் நடந்திருக்கு. ஸோ இது எங்கே வச்சு சொன்னாங்க அப்படின்னா லக்னோவில் ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு. அங்கே வச்சு இவர் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி எங்கே போனார்? ஒரு 3 கண்ட்ரி போனாருன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, அப்புறம் நியூசிலாந்து. ஸோ இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் போயிட்டு என்ன பண்ணாரு அப்படி சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ பிரைம் மினிஸ்டர் விசிட் டு ஆஸ்திரேலியா பார்ட் 2. ஸோ நேற்று வந்து பார்ட் 1 வந்து பார்த்தோம். ஸோ எப்போலேருந்து எப்போ வரைக்கும் போனார்? ஜூலை 8லேருந்து 10 வரைக்கும் போனார், 3 நாள். ஸோ அவங்களோட பிரைம் மினிஸ்டரான ஆண்டனி ஆல்பிரைஸ் கூப்பிட்டதுனால நம்மளால் வந்து இங்கேருந்து மெல்போர்ன் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து போயிருக்காரு. ஸோ போயிட்டு வேறு நேற்று பார்த்ததெல்லாம் பார்த்தோம். ஸோ அது மேலே அதை தாண்டி வேற என்னப்பா பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 3rd இந்தியா ஆஸ்திரேலியா ஆனுவல் லீடர்ஸ் சம்மிட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து ஹோஸ்ட் பண்ணது யார் அப்படின்னா ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் ஆல்பனீஸ். ஸோ அவர் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா மெல்போர்ன் அண்ட் சிட்னியில் வந்து நடந்துச்சு. ஸோ இது போக இந்த ஆனுவல் சம்மிட்டில் வந்து கிட்டத்தட்ட 18 மேஜர் அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து இவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மார்கரெட் டாண்டர். ஸோ இவங்க யார் அப்படின்னா கவர்னர் ஆஃப் விக்டோரியா. ஸோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு பைலேட்டரல் மீட்டிங் வந்து கோஆப்ரேட் பண்ணி பைலேட்டரல் மீட்டிங்கில் போயிட்டு பேசியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. இதை தாண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா ஆஸ்திரேலியா சிவில் நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது இனிஷியலாக எப்போ சைன் பண்ணப்பட்டது? 2014 சைன் பண்ணப்பட்டது. ஸோ இதுக்கப்புறம் இப்போ வந்து மறுபடியும் அதை வந்து மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தி அதோட அவுட்கம்ஸ் வந்து ஓகே இதுதான் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுபடி ஆஸ்திரேலியன் யுரேனியம் வந்து இந்தியன் நியூக்ளியர் பவர் ப்ரோக்ராமுக்கு சப்ளை ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரிப்போர்ட்ஸ். விபோ அப்படின்னா என்ன அப்படின்னா வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரிப்போர்ட். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3rd எடிஷன் ஆஃப் வேர்ல்டு இன்டான்ஜிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் 2026 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்டான்ஜிபிளான இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து யார் வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங்காக இருக்கா அப்படின்னா இந்தியா ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங்கான மேஜர் எக்கனாமியாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை யார் யார் சேர்ந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த விபோ. ஸோ இந்த விபோனா வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். இது வந்து ஜெனீவாவில் இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ இவங்க யார் கூட சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா லூயிஸ் பிஸ்னஸ் ஸ்கூல் கூட சேர்ந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட இன்டான்ஜிபிளான இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா $US படி 78.2 பில்லியன் வந்து இருந்துச்சு. எப்போ? 2003 வந்து இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து எவ்வளோ க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7.9% வந்து க்ரோ ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து 7.9% ஆனுவல் க்ரோத் வந்து இருக்கு. ஓகே. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீதா அம்பானி. ஸோ அவங்க யார்? ஃபவுண்டர் அண்ட் சேர்பர்சன் ஆஃப் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
ஃபார்ச்சூன் இந்தியா மோஸ்ட் பவர்ஃபுல் உமன் அப்படின்ற அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபார்ச்சூன் இந்தியா மோஸ்ட் பவர்ஃபுல் உமன் ஹானஸ் வந்து நீதா அம்பானிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எங்கே வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா ஃபார்ச்சூன் இந்தியா எம்பிவி ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஃபார்ச்சூன் இந்தியா மோஸ்ட் பவர்ஃபுல் உமன்னு ஒரு ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ எங்கே நடந்திருக்கு அப்படின்னா மும்பை மகாராஷ்டிராவில் வந்து நடந்திருக்கு. ஸோ அதில் வச்சு இவங்களுக்கு இந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்களை தாண்டி இன்னும் 5 பேருக்கு வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீதா அம்பானிக்கு தாண்டி வேற யார் யாருக்கு அப்படின்னா டாப் 5 ரோஷினி நாடர். ஓகேவா? ஸோ இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் உமன்ன்றது ஒரு ரிப்போர்ட். ஓகே, ஸோ இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் அவார்டு வந்து நீதா அம்பானி கொடுத்துட்டாங்க. ஸோ இது போக என்ன இருக்கு அப்படின்னா ஃபார்ச்சூன் இந்தியா MPW 2026 லிஸ்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 100 டாப் மோஸ்ட் பவர்ஃபுல் உமன்ஸ் இன் இந்தியா வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் டாப் 5 வந்து பார்த்தலாம். டாப் 1 வந்து யாரு? நீதா அம்பானி தான். டாப் 2ல யார் வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா ரோஷினி நாடார். ஸோ ரோஷினி நாடார் யாரு அப்படின்னா HCLோட CEO. ஓகேவா? ஸோ ரோஷினி நாடார் யாரு? HCLோட CEO. ஸோ தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தலாம். ரெட்டி சிஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ரெட்டி சிஸ்டர்ஸ் 2 பேர். ஸோ ஒன்று வந்து ஷோபனா கமினி, இன்னொன்று வந்து சங்கீதா ரெட்டி. ஸோ இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. மொத்தம் 3 பேர். ஸோ 3 பேர் சேர்ந்து தான் இந்த தேர்ட் பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அப்புறம் சுனிதா ரெட்டி. ஸோ இந்த 3 பேரும் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அவங்களோட ஓனர் 3 பேரும் சேர்ந்து கலெக்டிவாக இந்த தேர்ட் பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு ஷிப்பு INS மகேந்திரகிரி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்தியன் நேவிக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த INS மகேந்திரகிரி ஷிப்பு. ஸோ இதோட பீனட் நம்பர்னு பார்த்தீங்க இதோட பெனன்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா F38. ஸோ இதை வந்து நேவல் டாக்யார்டு விசாகப்பட்டினத்தில் வச்சு வந்து இதை வந்து கமிஷன் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா 6th நீல்கிரி கிளாஸ் ப்ராஜெக்ட் 17A ஃப்ரிஜிகேட். ஓகேவா? ஸோ இதை வந்து எப்போ பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் ஃப்ளீட் அப்படின்னா என்ன அப்படின்னா சன்ரைஸ் ஃப்ளீட். ஸோ அப்போ வச்சு பண்ணுறாங்க. ஸோ இது எங்கே வச்சு பண்ணாங்க அப்படின்னா நேவல் டாக்யார்டு விசாகப்பட்டினத்தில் வச்சு இந்த திங்கை வந்து கமிஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இப்போ இது வந்து இந்த செரமனி அப்போ யார் வந்து அங்கே இருந்திருந்தாங்க அப்படின்னா யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து அங்கே போயிருந்தாரு. அவரோட பேர் என்ன? ராஜ்நாத் சிங். ஓகேவா? ஸோ அவங்க வந்து அங்கே இருந்திருந்தாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து ஸ்போர்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன நடந்திருக்கு? விம்பிள்டன் சாம்பியன்ஷிப் நடந்திருக்கு 2026 ஸோ இது வந்து எங்கே நடந்துச்சு? ஆல் இங்கிலாந்து லான் டென்னிஸ் அண்ட் க்ரோஷெட் கிளப் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து டென்னிஸ்லாம் விளையாடுவாங்கல்ல, இப்போ கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி டென்னிஸ்க்கான ஒரு திங். ஸோ அங்கே வச்சு இங்கே இது வந்து நடந்திருக்கு. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா லண்டனில் விம்பிள்டனில் வந்து இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ இது எப்போலேருந்து நடந்துச்சு அப்படின்னா June 29 July 12 வரைக்கும் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்து மென்ஸ் அண்ட் உமன்ஸ் வந்து யார் வந்து வின் பண்ணா அப்படின்னு பார்க்கலாம். மென்ஸ் டைட்டில் வந்து யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலியை சேர்ந்த ஜன்னிக் ஷின்னர் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ இதான் மென்ஸ் சிங்கிள் டைட்டில். ஸோ இதே இது வந்து உமன் சிங்கிள் டைட்டில் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா செசியாவை சேர்ந்த லிண்டா நோசோவிக் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதில் இட்டாலியோட ஜெனிக் சின்னர் மென்ஸ் டைட்டில் வின் பண்ணார்ல, ஸோ இவர் தான் என்ன அப்படின்னா வேர்ல்டு நம்பர் 1 பிளேயர். ஓகேவா? ஸோ இவர் வந்து டென்னிஸில் வேர்ல்டு நம்பர் 1 பிளேயர். இவர் இட்டாலியை சார்ந்தவர். மென்ஸ் சிங்கிள் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து சீஸ் ரிப்பப்ளிக்கை சேர்ந்தவங்க வந்து என்னது? சீஸ் ரிப்பப்ளிக்கை சேர்ந்த லிண்டா நோசோவாக் வந்து உமன்ஸ் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உமன்ஸ் டபுள்ஸ், மென்ஸ் டபுள்ஸ், ஸோ அதுக்கப்புறம் மிக்ஸ்டு டபுள்ஸ்னு இருக்குது. ஸோ மிக்ஸ்டு டபுள்ஸ்னால் ஒரு மென் ஒரு உமன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து மிக்ஸ்டில் வந்து எல்ஸ்லேவடாரை சேர்ந்த மார்செலோ அர்வெலோ அப்படின்றவரும், ஸோ அதுக்கப்புறம் லட்வியாவை சேர்ந்த ஜெலனா, ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து மிக்ஸ்டு டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மென்ஸ் டபுள்ஸ் வந்து யார் வின் மிக்ஸ்டு டபுள்ஸ் அவங்க வின் பண்ணிட்டாங்களா? இது வந்து மென்ஸ் டபுள்ஸ். ஓகே, ஸோ இதை யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபின்லாண்ட் அண்ட் யூகேவோட பேர். ஸோ ஃபின்லாண்ட்லேருந்து யார் வரா? ஹாரி ஹெலியோ
வாரா. ஸோ அவர் வந்து ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் யூகேலேருந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹென்ரி பட்டன். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து மென்ஸ் டபுளை வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து உமன்ஸ் டபுள் பார்த்தீங்க அப்படின்னா சைனாவை சேர்ந்த குயோ ஹன்யா. ஸோ ஹன்யூ அவங்களும். ஸோ அதுக்கப்புறம் வேறு யார், ஃப்ரான்ஸ். ஸோ 2 பேர் சேர்ந்து நடத்தணும்ல. சைனாவை சேர்ந்த கோவும் ஃப்ரான்ஸை சேர்ந்த கிறிஸ்டினா மால்டனோவிக். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இதை வந்து வின் பண்ணியிருக்காங்க உமன்ஸ் டபுளை. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆர்பிட்ரி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜானகி. ஸோ நம்ம ஜானகி அம்மான்னு சொல்லுவாங்களே, அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இவங்க வந்து எங்கே வச்சு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட 88வது வயசில் வச்சு மைசூரு கர்நாடகாவில் வச்சு இறந்து போயிட்டாங்க. ஓகேவா? ஸோ இவங்களை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நைட்டிங்கேல் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து 4 நேஷ்னல் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. அப்புறம் பத்மா பூஷன் வந்து 2013 வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? 2013 பத்மா பூஷன் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபார்மர் கட்டார் எமிர் ஷேக் ஹமத் பின் கலிஃபா அல் தன்னி. ஸோ இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னா கட்டாரோட எமிர். ஸோ ஃபார்மர் எமிர் ஆஃப் கட்டார். ஸோ இவர் வந்து ஷேக் அஹ்மத் பின் கலிஃப் அல் தனி. ஸோ இவர் வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ எங்கே வச்சு இறந்து போயிருக்காரு அப்படின்னா தோஹாவில் வச்சு அட் த ஏஜ் ஆஃப் 47 வந்து இறந்து போயிருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஜூலை 11. ஸோ ஜூலை 11 என்ன அப்படின்னா வேர்ல்டு பாப்புலேஷன் டே. ஸோ அவங்களோட தீம் என்ன அப்படின்னா ரியலைசிங் த ஹோப்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன் ஆஃப் யங் பீப்புள் டுடே அண்ட் ஃபார் த ஃபியூச்சர். ஸோ இதுதான் அவங்களோட தீம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 11. ஸோ இது வேற என்ன டேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் கமமரேஷன் ஆஃப் 1995 ஜெனோசைட் இன் ஸ்ரிபெரினிகா அப்படின்ற இடத்துல இருந்ததுக்காண்டின ஒரு அப்சர்வேஷன் டே தான் இது. ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் 2024 வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 3 வருஷமா இது போயிட்டு இருக்கு. ரைட்? ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா வேர்ல்டு ஹார்ஸ் டே. ஸோ வேர்ல்டு ஹார்ஸ் டே வந்து என்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஜூலை 11 தான். என்னது அப்படின்னா வேர்ல்டு ஹார்ஸ் டே. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ், தேங்க்யூ.